Taste the Daily. சென்னை பெரம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் மட்டும் தொடர்ந்து ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்வாயல் சாலை, பிபி ரோடு, பிவி காலனி, கரிமேடு 1வது தெரு, கரிமேடு 2வது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த பல நாட்களாக மாலை 6 மணிக்கு நிறுத்தப்படும் மின்சாரம் நள்ளிரவு 2 மணி தாண்டியும் வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வியாசர்பாடியில் உள்ள துணை மின் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தும் மின்வாரிய ஊழியர்கள் முறையாக பதிலளிக்காமலும் மின்வெட்டை சரி செய்யாமலும் தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அலட்சியமாக செயல்படும் மின்வாரிய ஊழியர்களை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோடைக்காலம் மற்றும் அனைத்து நேரங்களிலும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவதாக நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ள மக்கள் தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 3129 ரூபாய் வழங்க வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த விவசாயிகள் வெளிநாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதி செய்யப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கைவிட வேண்டும், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 3129 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசு குருவி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை மேட்டூர் அணை திறந்திருந்தும் இதுவரை அறிவிக்கவில்லை. உடனடியாக அறிவிக்க வேண்டும். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குருவி சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்கள். குறிப்பாக குத்தகை உழவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். அது போதுமானதல்ல. கோவையிலிருந்து மதுரை வந்த அரசு பேருந்து ஆரப்பாளையம் பகுதியில் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதிய விபத்தில் 10 பயணிகள் காயமடைந்தனர். பைபாஸ் சாலையில் குரு தியேட்டர் சிக்னல் அருகே இரவு வேளையில் 25க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதியது. இதில் பேருந்து கவிழ்ந்து விழுந்ததில் 10 பயணிகள் காயமடைந்தனர். இவர்களை அங்குள்ளவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் விளம்பரத்திற்காக ஒருபுறம் மகளிருக்கு இலவச பேருந்து என அறிவித்துவிட்டு மறுபுறம் உயிருக்கு உலை வைக்கும் வகையில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவது நியாயமா என பொதுமக்கள் பலரும் வேதனையோடு கேள்வி எழுப்புகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த பழங்குடியின மாணவியை இழிவாக பேசிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி மாற்று சான்றிதழ் வாங்க பள்ளிக்கு சென்றபோது தலைமை ஆசிரியர் மாணவியை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவியின் தாயார் ராகினி என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையம், வருவாய்த்துறை, முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை என பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களின் கையெழுத்துடன் பதில் வந்ததால் ஆத்திரமடைந்த பழங்குடியின மக்கள் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட பெண்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். குற்றம் செய்தவர்களை விடுத்து பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்து விடிய அரசின் ஏவல்துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.